கண் பார்வைக்கு 20ல இருக்கிற ஃபிட்னஸ் 40 தாண்டினா இருக்காது. This is Maddie. ஒரு பெரிய ஃபார்ம் ஹவுஸ், லாவிஷ் லைஃப் ஸ்டைல், இஷ்டத்துக்கு செலவு பண்ணணும். நாம தான் பெரிய ஆள் ஆடுற ஒவ்வொரு தடவையும் ஆண்டவன் இப்படிதான் நம்மளை விட பெரிய ஆள் இருக்காங்கிறதுக்கா. எனக்கு ப்ராப்ளம் இல்ல. எனக்கு ப்ராப்ளம். என்னடா எங்க இருந்துடா இவளை புடிச்சிட்டு வந்த? லவ்வா? ரொம்ப ஒட்டாத, அப்புறம் கஷ்டமா இருக்கும். ப்ளீஸ் நீ ஒரு சொடுக்கு போட்டினா உன் வயசு பசங்க நீ நான் வந்து விழ போறாங்க. வேணும்னா இன்னும் 4 சொடக்கு போடுறேன், நீ விழு போதும். மேன்மக்களே என்று சொல்வது ஏன் என்று உங்களுக்கு தெரியும். யாரையும் புண்படுத்தக்கூடாது, எல்லோரிடமும் அன்பாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் பலர். அந்த வகையைச் சேர்ந்தவர்தான், அதில் முதன்மையானவர்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். யாரையும் மட்டம் தட்டுவது அவருக்கு பிடிக்காது. இதை பற்றிய ஒரு சம்பவத்தை இங்கு நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். தன்னுடைய நடிப்பில் தனக்கென்று ஒரு பாணியை அமைத்திருந்தவர் எம்ஜிஆர். ஹிந்தி நடிகர்களை பார்த்து காப்பி செய்கிற வழக்கம் எல்லாம் அவரிடம் கிடையாது. மேடையில் பேசும்போது தனக்கு சரி என்று எது படுகிறதோ அதை பேசுவார். அது யாராக இருந்தாலும் அவர்கள் மனம் நோகும்படி, அவர்கள் துயர் கொள்ளும்படி அமைந்தால் மேடையிலே கண்டிப்பார். சென்னை மியூசிக் அகாடமியில் ஒரு விழா. மேடையில் எம்ஜிஆர் அவர்களின் அண்ணன் மகன் மிமிக்ரி செய்து கொண்டிருந்தார். கீழே பார்வையாளர்கள் மத்தியில் எம்ஜிஆர் நானும் அமர்ந்திருந்தேன். கிருபானந்த வாரியாரை மிமிக்ரி செய்ததை கூட்டம் கைத்தட்டி வரவேற்றது. எம்ஜிஆரும் மிமிக்ரியை ரசித்தார். ஆனால் கிருபானந்த வாரியார் வயோதிகம் காரணமாக வாய்க்குள் நாக்கை சுழற்று வரை போன்ற மிமிக்ரி செய்தவரும் செய்து காட்டியதை எம்ஜிஆர் ரசிக்கவில்லை. மேடை ஏறினார் மக்கள் திலகம். இளைஞர்களுக்கு ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். கலையை கலையாக பாருங்கள். கலையின் அடுத்தவர்களை கேலி செய்யும் போக்கு இருக்கக்கூடாது. வாரியாரை மிமிக்ரி செய்யுங்கள், ஆனால் அவருடைய இயலாமையை வெளிச்சம் போட்டு காட்டாதீர்கள். வாரியார் உயர்ந்தவர். இன்றைய வாரியாரின் வயோதிக நிலையை நாளை நாமும் அடையலாம் என்பதை இளைஞர்கள் உணர வேண்டும். இப்படி மக்கள் திலகம் எம்ஜிஆர் பேசியதும் மிமிக்ரி செய்தவர் உடனடியாக கூட்டத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். நான் எம்ஜிஆரின் உயர்ந்த பண்பு. பல நடிகர் திலகம் சிவாஜியும் மக்கள் திலகம் எம்ஜிஆரும் போட்டியாளர்கள் என்ற நினைப்புத்தான் பலருக்கு உண்டு. ஆனால் உண்மையில் இருவரும் நல்ல நண்பர்கள். சிவாஜியை வேதனைப்படுத்தும் எந்த நிகழ்ச்சியையும் எம்ஜிஆர் ஊக்குவித்ததில்லை. வாரியாரை கிண்டல் செய்தவரை கண்டித்தது போல நகைச்சுவை நடிகர் பாண்டு ஒரு சம்பவத்தை செய்தார். அவருக்கும் அவர் கண்டித்தார் எம்ஜிஆர். அது என்ன? நடிகர் திலகம் சிவாஜியின் பல்வேறு வகையான முகபாவங்கள் கொண்ட புகைப்படங்களை அழகாக வெட்டி மக்கள் திலகம் எம்ஜிஆர் முகம் வருவது போல அவைகளை ஒட்டி ஒரு வார இதழுக்கு அனுப்பி வைத்தார் பாண்டு. அவர்களும் அதை பிரசுரம் செய்து அவருக்கு 100 ரூபாய் அனுப்பி வைத்தார். அருகே வைத்து பார்த்தால் சிவாஜி முகங்களை வெட்டி ஒட்டிய படங்கள் தெரியும். சற்று தள்ளி வைத்து பார்த்தால் எம்ஜிஆர் உருவம் மட்டும் தெரியும். இந்த படம் பிரசுரமாகி உடன் அதை எடுத்துக்கொண்டு அவருடைய அண்ணன் இடிச்சப்புலி செல்வராஜ் மூலம் எம்ஜிஆரிடம் காண்பித்தார். பாராட்டி பரிசு கொடுப்பார் என்று நினைத்தார். இவர் எதிர்பார்த்தார். ஆனால் அங்கு நடந்ததே வேறு. எம்ஜிஆர், இதை சிவாஜி பார்த்தால் எவ்வளவு வருத்தப்படுவார் என்று உனக்கு தெரியுமா என்று ஒரு கேள்வி கேட்டார். இவர் ஒன்றும் பதில் சொல்ல முடியவில்லை பாண்டுவால். ஒரு மனிதனை பாராட்டி பேர் வாங்கினால்தான் பெருமை. ஒருத்தரை மட்டம் தட்டி பேர் வாங்கினா அதுக்கு பேர் கிடையாது என்று சொன்னதோடு இனிமேல் இது மாதிரி செய்யாதே என்று எச்சரித்து அனுப்பி வைத்தாராம் நடிகர் பாண்டுவை.
எனக்கு என்னவோ போலாகிவிட்டது அதை கேட்டு என்றார் பாண்டு. இந்த பாண்டுவை இன்னொரு தருணத்தில் மக்கள் திலகம் கூப்பிட்டு பாராட்டினார் என்பது வேறு. அதாவது எம்ஜிஆர் அவர்களின் உலகம் சுற்றும் வாலிபனுக்கு அப்போது போஸ்டர் ஒட்டக்கூடிய வாய்ப்புகள் அமையவில்லை. போஸ்டர் கிழித்து விடுவார்கள் என்பதாலும் அதை விளம்பரப்படுத்தவும் நேரம் இல்லை. சுவர்களில் எழுத நெருக்கடிகள். இந்த சமயத்தில் டிசைனாக போஸ்டர் செய்து ஊர் முழுக்க காரில் ஒட்ட ஐடியா கொடுத்தவர் இந்த பாண்டு தான். புரட்சி தலைவர் அவருடைய அந்த ஐடியாவை வரவேற்றதோடு அவருக்கு பாராட்டி பரிசும் கொடுத்தார். அந்த ஐடியா படிதான் எங்குமே உலகம் சுற்றும் வாலிபனின் ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டப்பட்டது, காரில், வீட்டில், பல இடங்களில். இப்படி ஒரு பப்ளிசிட்டி செய்வதற்கு ஒரு ஐடியா கொடுத்ததனால் பாண்டுவை எம்ஜிஆர் பாராட்டினார். அதே பாண்டு மற்றவர்களை மட்டம் தட்டும்போது திருத்தினார். நல்லது செய்தால் நல்லது கிடைக்கும், தீயதை செய்தால் நமக்கு அதுதான் வரும் என்பதை புரட்சி தலைவர் இதன் மூலம் தெரியப்படுத்தியிருந்தார் என்று தான் சொல்ல வேண்டும். எனவே புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பொறுத்தவரை மற்றவர்களை மட்டம் தட்டுவதோ மற்றவர்களை இழிவுபடுத்துவதோ அவருக்கு பிடிக்காது. அவருடைய எதிரியே ஆனாலும் கூட அவரை நாகரிகமாக தான் நடத்துவார் எம்ஜிஆர். சட்டசபையில் கருணாநிதி அவருக்கு எதிராக இருந்தாலும் கூட அவரை நாகரிகமாக தான் நடத்தினார், நாகரிகமாக தான் பேசினார். இன்றைக்கு போல சில சிஎம்கள், இன்றைக்கு வரைக்கும் வந்திருக்கின்ற சிஎம் பேசுவது போல எதிரியாய் அவர் யாரையும் பார்த்ததில்லை எம்ஜிஆர். அதுதான் சொன்னேன், மேன்மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.